வீரசேகரன் படத்துல அறிமுகமாகி சிந்து சமவெளி, மைனா மாதிரியான படங்கள் மூலமா பிரபலமானவங்க தான் ஆக்ட்ரஸ் அமலா பால். இப்போ இவங்க படங்கள் நடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கடைசியா தமிழ்ல கடாவர் அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க. மலையாளம்ல பிருத்விராஜ் கூட ஆடு ஜீவிதம் படத்துல நடிச்சிருந்தாங்க. இவங்க நடிப்புக்கு கேப் விட ஒரு காரணம், ரீசெண்டா ஜெகத் தேசாய் அப்படிங்கிறவர் கூட திருமணமாகி சமீபத்துல தான் இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த நியூஸை கூட ஹாப்பியா சோசியல் மீடியால ஷேர் பண்ணி மகனுக்கு இலாயின்னு பேர் வச்சிருக்கிறதா சொல்லி இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அமலா பால் பத்தின ஒரு செய்தி இப்போ சோஷியல் மீடியால பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. ஃபேமஸ் ஹேர் ஸ்டைலிஸ்ட் நந்தா ரீசெண்ட் இன்டர்வியூல அமலா பாலோட மோசமான செயலை பத்தி பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஆக்ட்ரஸ் அமலா பாலோட ஒரு ஷூட்டிங்காக சென்னை போயிருந்தோம். அமலா பால எனக்கு நேரடியா தெரியாது, ஒரு ஃப்ரெண்டு மூலமா தான் போயிருந்தேன். அது ஏப்ரல் இல்லைன்னா மே மாசம்னு நினைக்கிறேன். ரொம்ப வெயிலா இருந்துச்சு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வெயிலுக்கு ஒதுங்க ஒரு மரம் கூட இல்ல. அதனால நாங்க அங்க இருந்த வேனிட்டி வேன்ல ஏறணும். அந்த வேனிட்டி வேன்ல 2 பார்ட் இருக்கும். ஒன்னு ஆக்டர்ஸ்க்கு, இன்னொரு சைட் டெக்னீஷியன்ஸ்க்கு. நாங்க வேன் உள்ள போய் உட்காந்துட்டோம். நாங்க உள்ள இருக்கிறத பார்த்துட்டு அமலா பால் அவங்க மேனேஜர் கிட்ட இவங்களெல்லாம் உள்ள வர வேணான்னு சொல்லுங்க, வெளியே அனுப்புங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் மேக்கப் மேனுக்கும் ஒண்ணுமே புரியல. சவுத்துல இப்படிதான் ஹேர் ஸ்டைலிஸ்ட் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அவங்களுக்கு ஹேர் ஸ்டைலிஸ்ட் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்டோட மதிப்பே தெரியல. எனக்கு என்ன சொல்றதுனே அப்ப தெரியல. நான் தபு மாதிரியான நல்ல ஆர்டிஸ்ட் கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க எங்களுக்காக ஒரு வேனை புக் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு ஹேர் ஸ்டைலிஸ்ட் நந்தா அமலா பால் அவங்க கிட்ட மோசமா நடந்துகிட்டதை பத்தி பேசி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. இது தொடர்பா அமலா பால் விளக்கம் கொடுக்கறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இவங்க சொன்ன வேனிட்டி வேன் அப்படிங்கிறது நடிகர் நடிகைகளோட 2வது வீடுன்னே சொல்லலாம். தொடர்ந்து ஷூட் போயிட்டு இருக்கிற டைம்ல அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு வீடு மாதிரியான எல்லா வசதிகளும் அந்த வேன்ல இருக்கும். தொடர்ந்து ஷூட் பண்றதுனால நடிகர்களுக்கு மட்டும் இல்ல, அதுல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே டயர்ட் இருக்கும். சோ நடிகர்கள் அவங்கள பத்தி கொஞ்சம் யோசிக்கணும்னு அமலா பாலோட இந்த செயலுக்கு பலருமே கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க.